Praise God. We'll continue to study God's word, Psalm 119 and verse 149. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 149ஆம் வசனத்தை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். Again, it comes in the context of prayer, like the previous verses of scripture. முன்பாக வாசித்த வசனங்களைப் போல இதுவும் ஜெபத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தை உள்ளது. And the psalmist says, "Hear my voice according to your loving kindness. Revive me, O Lord, according to thine ordinances." உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். And again it talks about prayer and how the psalmist pleads with God to hear his voice. இங்கே ஜெபத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி ஜெபித்து தேவனிடத்திலே காரியங்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறது. And he bases the love of God for his hope that God will hear his prayer. அன்பை அடித்தளமாய் கொண்டு தேவன் அந்த அவருடைய ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி அந்த காரியங்களை இங்கே சொல்கிறார். Bible says God is love. தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. And whatever he does based on love. எதெல்லாம் தேவன் செய்கிறாரோ அன்பின் நிமித்தமாய் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். And whatever we do for God should also be based on love. நாம் எதை செய்தாலும் அன்பின் நிமித்தமாய் தேவனுக்கு என்று நாம் செய்ய வேண்டும். So he says, because you are a God of loving kindness, hear my voice. நீர் அன்புக்குரிய தேவனாய் இருக்கிறபடினாலே என்னுடைய ஜெபத்தை கேளும் என்று சொல்கிறார். You will find throughout the Bible that people have called upon God in very difficult of circumstances. கடினமான சூழ்நிலையில் மக்கள் தேவனை அழைத்ததை வேதத்தில் முழுவதும் நீங்கள் வாசிக்க முடியும். Nowadays we are using cell phones. இப்பொழுதெல்லாம் செல்போனை நாம் யூஸ் பண்ணுகிறோம். And wherever you go, you take it with you. எங்கே போனாலும் அந்த போனை எடுத்துக்கொண்டு செல்கிறோம். It's of tremendous use to அது everybody. எந்த இடத்துல போனாலும் பயன்படுகிறதா இருக்கிறது. But there are places where you go, there is no network. சில இடத்திற்கு போகும்போது அந்த இடத்துல நெட்வொர்க் கவரேஜ் இல்லை என்று வரும். You have a smartphone, ஒருவேளை ஸ்மார்ட் போன் வைத்திருக்கலாம், but no network. ஆனால் அதுல நெட்வொர்க் இல்லை. In life also it's like that. வாழ்க்கையிலும் விதமாக தான் இருக்கிறது. We have every smart gadget that we can have. நாம் எல்லா நன்மையான சாதனங்களை கையிலே வைத்திருக்கலாம். But the problem is there is no connection, there is no network. ஆனால் அந்த இடத்துல எந்த உறவும் சம்பந்தமும் இல்லாமல் அந்த காரியங்கள் இருக்கிறது. Sometimes there is network, but people are not taking your call. சில நேரம் அங்கே சம்பந்தம் இருக்கலாம், ஆனால் மக்கள் உங்களோடு ஐக்கியப்பட மாட்டார்கள். And they keep cutting off your call. உங்கள் ஃபோன் கால் வந்தாலே கட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். So here the psalmist says, Lord, I know you will hear my voice because you are a loving God. நீர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே என்னுடைய சத்தத்தை கேட்பீர் என்று சங்கீதக்காரன் உறுதியாய் சொல்கிறார். The next part he says, revive me, O Lord, according to thine ordinances. அடுத்த பகுதி உம்முடைய நியாயப்பிரமாணத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். So I'm going to kind of summarize it like this. அதை இவ்விதமாய் நான் சுருக்கமாய் சொல்ல போகிறேன். Hear me in grace and restore me in righteousness. கிருபை நிமித்தம் என்னை கேட்டருளும், நீதி நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். I'll say that again for you. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Hear me in your grace and restore me in your righteousness. கிருபை நிமித்தம் என்னை கேட்டருளும், உம்முடைய நீதி நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்கிறார். So we are going to look at this particular kind of principle in the context of salvation. நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படையிலே இந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Good Friday we are going to observe what God has done for each one of us. நல்ல வெள்ளியன்று தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அப்படியாக உணர போகிறோம், இல்லாவிட்டால் புரிந்து கொள்கிறோம். And it is not kind of reduced to Good Friday to think about what Christ has done on the cross. நல்ல வெள்ளியன்று மாத்திரம் தான் அந்த காரியத்தை நினைவு கூற வேண்டும் என்று பொருள் அல்ல. The Bible says, as often as you do this in remembrance of me. எதெல்லாம் என்றைக்கெல்லாம் தேவனுடைய பந்தியிலே பங்கெடுக்கிறீர்களோ அதை தேவன் செய்தார் என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். And Good Friday is a day to celebrate what Christ has done. நல்ல வெள்ளியன்று அதை கொண்டாடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது, தேவன் என்ன செய்தார் என்பதற்காக. Because we are not observing a death anniversary. ஏதோ தேவன் மரித்து போய்விட்டார் அதனால அந்த நாளை கொண்டாடுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. அனுசரிக்கிறோம், துக்க நாளாக அல்ல. We are not observing a kind of a death anniversary for Christ. ஏதோ துக்க நாள் அனுசரிப்பது போல அந்த காரியத்தை செய்வதல்ல. Because if that is our attitude, we need to logically kind of deal with this aspect. அது நம்முடைய எண்ணமா இருந்தால் அதை இவ்விதமாய் நாம் கையாள வேண்டும். So we are remembering somebody who died on the cross. சிலுவையிலே மரித்தவரை ஞாபகம் வைப்போம் என்றால், but that somebody is alive now. ஆனால் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். And he is with us. அவர் நம்மோடு இருக்கிறார். So the Bible says, where 2 or 3 are gathered, I am there. எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். How can he observe his death while he is alive there? அவர் மரித்த நாளை நீங்கள் எப்படி அனுசரிக்க முடியும் அவர் உயிரோடு இருக்கும்போது? So no kanji. You understand what I am trying to say? கஞ்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. No, he is alive, he is with us. அவர் உயிரோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். Sometimes we use it like this. சில நேரம் விதமாய் சொல்லுவோம். Some people are very sad. கொஞ்சம் சோர்ந்து போய் கவலையா இருக்கும்போது, and we will say it like this. நாம் விதமாய் சொல்லுவோம் அவர்களுக்கு, யார் போயிட்டான்னு இப்படி இருக்கீங்க?
You know, we said, who has gone? Why are you like this? யார் மரித்து போனார்கள் என்று விதமா இருக்கிறீர்கள் என்று கேட்போம். And that is the same thing we have to apply here also. இது இந்த காரியத்திலும் அந்த காரியம் பொருந்தக்கூடியதா It இருக்கிறது. is true that he died. அவர் மரித்தது உண்மைதான். It is absolutely true that he rose from the dead. அவர் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்ததும் உண்மைதான். It's absolutely true that he is here with us. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே இருப்பதும் உண்மையா இருக்கிறது. So Good Friday we are going to celebrate what Christ has done on the cross. அதனால நல்ல வெள்ளி அன்று கல்வாரி சிலுவையிலே தேவன் செய்ததை நாம் கொண்டாட போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. It was said about Martin Luther. மார்ட்டின் லூத்தர் அவர்களை குறித்து இப்படி சொல்லப்பட்டது. And he was very sad. He was sitting in a very depressed kind of a mood. ஒரு நாள் சோர்ந்து போய் கவலையோடு அமர்ந்திருந்தார். And his wife is a very kind of enthusiastic person. அவருடைய மனைவி நன்றாக உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நபராய் இருந்தார். And she was wearing all the funeral dress and she came and stood before Luther. இந்த அடக்க ஆராதனைக்கு போவதற்கு ஒரு Dress போட்டு கொண்டு போவார்கள். அந்த Dress-ஐ போட்டுக்கொண்டு அவர் முன்பாக வந்து நின்றார்கள். Immediately that got the attention of Martin Luther. உடனே அவர் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் அதை கவனமாய் பார்த்தார்கள். ஏன் என்று. Immediately he said, who has died? Why did you wear this dress? யார் மரித்து போனார்கள் என்று இந்த Dress போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். And she responded like this. அவருடைய மனைவி விதமாய் சொன்னார்கள், Looking at you, I think your God has died. உங்களை பார்த்தவுடன் உங்கள் தேவன் மரித்து போனார் என்று நினைத்தேன் என்று That சொன்னார். is why I am wearing like this. அதனால தான் இந்த உடையை நான் We அணிந்திருக்கிறேன். don't have to wear that dress because we serve a living Savior. நாம் அந்த உடையை போட வேண்டியதில்லை, உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. But we need to understand what happened on the cross of ஆனால் Calvary. கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So the psalmist says, hear my cry and revive me. ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேளும், என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். And why does the psalmist needs to be revived? ஏன் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். Two aspects. One is revival in our circumstance. நம்முடைய சூழ்நிலையிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். The other primary aspect is this. அடித்தளமான காரியம் இதுவா இருக்கிறது. We were dead in our transgressions, therefore we have to be revived back to life. நாம் பாவத்திலே மரித்து போயிருந்தோம், இப்பொழுது ஜீவனுக்குள்ளாய் தேவனுக்குள்ளா நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். And that is why we are going to look at this in the context of salvation. அதனால தான் ரட்சிப்பின் அடித்தளத்திலே இந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Salvation includes two parts. ரட்சிப்பு என்று சொல்லும்போது இரு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. One is rescue and the second one is restoration. ஒன்று மீட்பாய் இருக்கிறது, இன்னொன்று ஒப்புரவாக்குதலாய் இருக்கிறது. Restoration is more bringing it back to the original intended purposes of God. ஒப்புரவு இல்லாவிட்டால் மறுபடியும் கொண்டு வருகிற பழைய நிலைக்கு திருப்பி கொண்டு வருகிறதா இருக்கிறது. So man was created perfect with everything that he ever needed. மனிதன் உண்டாக்கப்பட்ட போது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தேவன் எதெல்லாம் அவனுக்கு தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து உண்டாக்கினார். After creation God said or saw everything and he said everything is good. தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கின பிற்பாடு எல்லாம் நல்லது என்று கண்டார். But when man failed and sinned against God, ஆனால் மனிதன் பாவம் செய்தபோது தேவனுக்கு விரோதமாய், Paul says there is nothing good in me. எனக்குள்ளாக எந்த நன்மையும் நான் காணேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். Because there is something twisted that has happened in the center of man. மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாக ஏதோ திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் ஒரு காரியம் செயல்படுகிறது. You can kind of create as many laws as possible. எத்தனை சட்டங்களையும் பிரமாணங்களையும் நீங்கள் உண்டாக்கலாம். Construct as many prisons as possible. எத்தனை சிறைச்சாலைகளை வேணாலும் கட்டி வைக்கலாம். Law enforcement people can be increased in number. அந்த சட்டத்தை பிரயோகப்படுத்தும்படியாய் அதிகாரங்களை உண்டாக்கலாம். Despite all these things there is something terribly wrong inside the man. ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் மனுஷனுக்குள்ளாய் தவறான ஒரு காரியம் இருப்பதை பார்க்கிறோம். Remember what happened last week with the flight. அந்த விமானத்திலே நடந்த காரியத்தை பேப்பர்ல வாசித்திருப்பீர்கள். They have stringent measures how they kind of select the pilots and so on. எப்படி அந்த விமான ஓட்டிகளை எப்படி செலக்ட் பண்றாங்கங்கிறதுக்கெல்லாம் கடினமான சூழ்நிலையில வைத்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. And that particular country is known for efficiency. அந்த தேசத்திலே அப்படி செயல்படுவதற்காக அந்த தேசம் பிரபலமாய் இருக்கிறது. In spite of so much of efficiency and so much of care, அப்படி கவனமாய் செயல்பட்டும் அவ்வளவு சட்ட திருத்தங்கள் அங்கே இருந்தும் they could not detect what was inside the heart of that man. அந்த மனிதனுக்குள்ளாக அவன் இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. Now we have high powered kind of scans available. இப்பொழுதெல்லாம் ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் நல்ல பவர்ஃபுல்லான ஸ்கேனிங் மிஷின் எல்லாம் இருக்கிறது. 3D scans and so on. 3D ஸ்கேன் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கு. And they can scan your heart in 3D vision. உங்கள் இருதயத்தை 3 கோணங்களிலே அப்படியாக படம் எடுக்க முடியும். And they can find out where it is blocked and so on and so forth. எங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் அவர்கள் பார்த்து முடியும். They can scan the physical heart. சரீரத்தின் இருதயத்தை அவர்கள் பார்க்க முடியும். But the inner man there is no scan. ஆனால் உள்ளான மனிதனுக்கு எந்த ஸ்கேனிங் மிஷினும் The கிடையாது. only scan that is available is God's word. இருக்கிற ஒரே ஸ்கேனிங் மிஷின் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். Because as you read God's word, that word will pinpoint where it is wrong
and God is able to bring something good out of it. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது தவறு எங்கே என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சுட்டி காண்பிக்கும், உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளும்படியா. That is why when Peter was preaching, the Bible says, பேதுரு பிரசங்கிக்கும் போது வேதமே வாராக சொல்லுகிறது, they were kind of struck in their heart, pierced in their heart. அவர் இதயத்திலே குத்துண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். What heart was that? எப்படிப்பட்ட இருதயமா இருந்தது? Not the pumping heart, நம்முடைய blood vessel எல்லாம் இருக்கிற ஹார்ட் இல்ல, but God was touching the innermost being. உள்ளான மனிதனை தேவன் தொட்டு கொண்டு இருந்தார். And the immediate response was this. அதனுடைய மறுமொழி இவ்விதமா இருந்தது, What do you want us to do now? இப்பொழுது நீர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். We have realized that we are falling short and something is wrong with us. எங்களிடத்திலே குறைவு இருக்கிறது என்பதை உணர்கிறோம், ஏதோ தவறு இருக்கிறது என்பதை உணர்ந்துகிறோம் என்று சொன்னார்கள். So salvation, one part is just rescuing people. ரட்சிப்பு என்று சொல்லும்போது மக்களை ஒரு கோணத்திலே மீட்டெடுக்கிறோம். Rescue can be done in a moment of an eye. மீட்பு என்று சொல்லும்போது ஒரு நொடி பொழுதிலே செயல்படுகிற ஒரு காரியமா இருக்கு. How long did it take you for to be saved? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவு நாட்கள் பிடித்தது, இல்ல எவ்வளவு நேரம் பிடித்தது? It just took a prayer. ஒரு சிறிய ஜெபத்திலே The ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். moment God spoke into your heart, you realized, you responded. உங்கள் இருதயத்திலே தேவன் பேசின உடனே நீங்கள் மறுமொழி கொடுத்து தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள். But the second part of salvation is restoration. ஆனால் ரட்சிப்பின் இரண்டாவது பகுதி ஒப்புரவாகுதலாய் இருக்கிறது. That takes a lifetime. அது உங்கள் வாழ்நாள் எல்லாம் செலவிடுகிற நேரமா To put இருக்கிறது. it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், rescue is just giving birth to a baby. மீட்பு என்று சொல்லும்போது ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல இருக்கிறது. But that is only kind of comparatively less time is taken. அது குறுகிய காலத்திலே அந்த குழந்தையை நாம் பெற்றெடுக்கிறோம். But after the child is born, ஆனால் அந்த குழந்தை பிறந்ததற்கு பிற்பாடு for him to grow up and to be a mature man, that takes a long time. அந்த குழந்தை வளர்ந்து ஒரு பெரியவன் ஆகுவதற்கு நிறைய நாட்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. So salvation comprises of rescuing and also restoring. ரட்சிப்பு என்று சொல்லும்போது மீட்கப்படுகிறோம், பின்பாக ஒப்புரவாக்கப்படுவதும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பாக So இருக்கிறது. from where do we need to be rescued? அப்படி என்றால் எங்கே இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும்? Many people think man needs only to be refined, not rescued. நிறைய பேர் நினைச்சுக்கிறார்கள் மனுஷர்கள் அப்படியாக சீர் செய்யப்பட்டால் போதும், மீட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Their approach is like this. அவருடைய கண்ணோட்டம் இவ்விதமாய் இருக்கிறது. Man is basically good. மனுஷன் அடித்தளமாய் நல்லவனாய் இருக்கிறான். It's only his environment which has made him to be what he is. அவனுடைய சூழ்நிலையில் தான் அவன் இருக்கிற வண்ணமாய் அவனை மாற்றி அமைத்திருக்கிறது. So change the environment and educate him, then he will be all right. அவனுடைய சூழ்நிலையை மாற்றி அவனுக்கு கற்றுக் கொடுத்தால் அவன் மாறி விடுவான் என்று சொல்லுகிறார். Last week I was reading in the paper that education only can rescue people. கடந்த வாரத்திலே பேப்பர்ல இவ்வாறாக எழுதினார்கள், கல்வி மாத்திரம்தான் ஒரு மனுஷனை மீட்க முடியும் என்று. That is true in one sense. ஒரு வகையிலே அந்த காரியம் சரியா இருக்கலாம். But look at all the people who commit major blunders. ஆனால் பெரிய தவறுகளை செய்கிற மனிதர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். People who kind of scams that are involved thousands and thousands of crores. கோடிக்கணக்கான ரூபாயை அப்படியாக ஊழல். திருடி ஊழல் செய்கிற மக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். They are not uneducated people. அவர்கள் படிப்பறிவு இல்லாத ஜனங்கள் அல்ல. You know, they are very well educated. அவர்கள் நன்றாக படித்து தேர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். Probably they have an MBA in economics. ஒருவேளை எகனாமிக்ஸ்ல மேனேஜ்மென்ட்ல MBA டிகிரி கூட வாங்கி இருக்கலாம். And they would have got a PhD how to manage money also. பணத்தை எப்படி கையாள வேண்டும் என்று டாக்டரேட் வாங்கி இருக்கலாம். And that is how they are managing. அதனால அவர்கள் சரியாய் ஊழல் செய்கிறார்கள். So education is not the only thing that is necessary to rescue man. அதனால மனுஷனை மீட்டெடுப்பதற்கு கல்வி மாத்திரம் போதுதான் இருக்கிறது. If education is the thing that can rescue man, கல்வி மாத்திரம் மனுஷனை மீட்க முடியும் என்றால் India should have been a better place. இந்தியா ஒரு நல்ல நாடாய் மாறி இருக்க வேண்டும். And all the western countries where education has kind of reached its good height, people should have been transformed. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கல்வி தகுதி நன்றாக உயர்வா இருக்கிறது, மக்கள் மாறி இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறாக இல்லை. There are states in India which have 100% literacy rate. இந்தியாவிலே சில மாநிலங்களிலே 100% கல்வி அறிவு இருக்கிறது. Because and that's where they have lots of problems. அங்கேதான் நிறைய பிரச்சனையும் இருக்கிறது. Because we have sophisticated sinners. அதனாலே கைதேர்ந்த பாவிகளாக இருக்கிறார்கள், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? அதாவது கை நாட்டு பாவிகள்ல இருந்து இப்போ கைதேர்ந்த பாவிகளாக. Because education has kind of refined them. ஏனென்றால் கல்வி அவர்களை பாவம் செய்வதற்கு நன்றாக மாற்றி அமைத்திருக்கிறது. And because education cannot rescue a man. அதனால கல்வி ஒரு மனிதனை மீட்டெடுக்க முடியாது. Only Christ can rescue a person. கிறிஸ்து மாத்திரம்தான் ஒருவரை ரட்சிக்க முடியும். And I will give you reasons why man needs to be rescued and how God rescues them. மனுஷன் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் மீட்கப்பட வேண்டும்,
தேவன் அதை எவ்விதமாய் செய்கிறார் என்று ஒரு சில Psalmist காரியங்களை says, சொல்ல முடியாது. hear my prayer in your loving kindness. உம்முடைய கிருபையின்படி என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் Now சொல்லுகிறார். a man is praying in Romans chapter 7. ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் விதமாய் ஜெபிக்கிறார். And look at verse 25. 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 24, the Bible says, wretched man that I am, who will set me free from this body of death? 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? So this is a man crying for help. இங்கே உதவிக்காய் ஒரு மனிதன் கதை கொண்டிருக்கிறார். He said, wretched man that I am. நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்லுகிறார். In other words, I am doomed for failure. நான் அப்படியாக விழுந்து போகும்படியா என் சூழ்நிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறேன். Unless otherwise somebody comes and rescues, my life is going to end up as a big mess. யாராவது ஒருவர் வந்து என்னை மீட்டு தூக்கி விடாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அழிவுக்கு நேராய் செல்கிறது என்று சொல்கிறார். And to kind of put it in this way, இவ்விதமாய் அதை சொல்ல வேண்டும் என்றால் we cannot, let me use the Tamil expression for it. தமிழிலே அதை நான் சொல்லட்டும். அதாவது மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, வாயில வச்சிருக்கவும் முடியல. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. I cannot chew, I cannot swallow, I cannot spit, I cannot keep it in my mouth, but still the problem is there. அதை எந்த வகையிலும் அதை சார்ந்து கொள்ள முடியவில்லை, பிரச்சனை பெரிதா இருக்கிறது. So this man is saying, who will set me free? யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி இவர் ஜெபிக்கிறார். You might be asking, what is the problem that for this man to pray such a kind of prayer? இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்வதற்கு இந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை என்று நீங்கள் கேட்கலாம். He will start from verse 15. 15ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். He says, for that which I am doing, I do not understand. For I am not practicing what I would like to do, but I am doing the very thing I hate. நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். He says, I do not understand why I am acting like this. இப்படி ஏன் நான் செய்கிறேன் என்பது எனக்கு புரியவில்லை என்று சொல்கிறார். The following verses of scripture, I am going to give you a summary. அதற்கு பிற்பாடு இருக்கிற வார்த்தைகளை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். He says, in my heart I know what is good. என்னுடைய இதயத்திலே எது நல்லது என்று அறிவேன். And I want to do that good. அந்த நன்மையை செய்யும்படி விரும்புகிறேன். But the problem is, even though I want to do good, I am unable to do it. நன்மை செய்ய விருப்பம் இருந்தும் என்னால் நன்மை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார். And the other side is, I know this is bad, I know I shouldn't be doing it, but that's what I end up doing. அதற்கு எதிர்மறையா இருக்கிறது, தவறு என்று அறிவேன், தவறு என்று அறிந்தும் அதை தான் போய் செய்து கொண்டிருக்கிறேன். And you will find that expressions in people's lives also. மக்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். People who are addicted to certain habits, சில காரியங்களுக்கு அடிமைகளா இருக்கிற மக்களை பார்க்கும்போது and they will say it like this, அவர்கள் விதமாய் சொல்லுகிறார்கள், I know this is wrong, இது தவறு என்று நான் அறிந்திருக்கிறேன், but what can I do? I cannot give it up. என்னால் இதை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று சொல்வார்கள். I've been addicted to it for 10-15 years. I know it is wrong, I know it's spoiling my family, I know it's spoiling my peace, but I still can't give it up. 10-15 வருடமாய் அடிமையா இந்த காரியத்திற்கு இருக்கிறேன், என்னுடைய குடும்ப சமாதானத்தையும் என்னுடைய சமாதானத்தையும் கெடுக்கிறது, ஆனாலும் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று சொல்வார்கள். I know this problem is causing financial havoc in my family, but what can I do? I cannot give it up. இந்த பிரச்சனை என்னுடைய குடும்பத்திலே பண பிரச்சனையை கொண்டு வருகிறது என்று அறிவேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்வார்கள். And that is what Paul is also saying. பவுல் இந்த இடத்திலே அந்த காரியத்தை தான் சொல்லுகிறார். Part of me knows this is wrong. என்னுடைய பகுதி, என்னுடைய மனதிலே இது தவறு என்று எனக்கு தெரியும். But the problem is, even though I know it is wrong, I am unable to stop doing that particular thing. தவறு என்று அறிந்திருந்தும் இதை செய்யாமல் இருக்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்கிறார். So some people will say, no, if there is a will, there is a way. அங்கே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார்கள் சிலர். And that is very kind of inspiring if you hear it. ஒருவேளை கேட்கும்போது அது உற்சாகமான வார்த்தைகளா இருக்கிறது. It's kind of very revolutionary also. ஏதோ அது புரட்சியான ஒரு வார்த்தையை போல இருக்கிறது. But practically when it comes to overcoming sin, ஆனால் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திற்கு வரும்போது you need more than willpower. உங்கள் மனபலனை காட்டிலும் மேலான காரியம் ஒன்று வேண்டும். See, God has given you willpower, உங்களுக்கு மன தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். and that is possible, and it is God's strength to do certain things. சில காரியங்களை செய்வதற்கு மேற்கொள்வதற்கு அதுக்கு பலன் இருக்கிறது. But when it comes to overcoming sin, ஆனால் பாவத்தை மேற்கொள்ளுகிற விஷயத்துல you need to remember, sin is much more powerful than your willpower. உங்களுடைய சுய சித்தத்தை விட பாவம் இன்னும் அதிக வல்லமை உள்ளதா If இருக்கிறது. willpower is so powerful, people should have been able to overcome sin. உங்க மனபலன் அவ்வளவு வல்லமையா இருக்கும் என்றால் பாவத்தை மக்கள் மேற்கொண்டு இருக்க வேண்டும். We have some strong people with strong willpower and mind power, அப்படியே மன வல்லமை கொண்ட மக்களை நாம் பார்க்க முடியும். and still they are struggling with sin. ஆனால் பாவத்திலே அவர் அந்த பிரச்சனையில இருப்பதையும் பார்க்கிறோம். Again you can ask a question, what is sin now?
அப்படி என்றால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாவம் என்றால் என்ன? It is in simple terms, this is what how sin can be explained. எளிமையாய் சொல்ல வேண்டும் என்றால் பாவம் விதமாய் இருக்கிறது. It's not doing what you should be doing எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறீர்கள், and doing what you shouldn't be doing. செய்ய வேண்டாத காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். In this particular aspect, if all our behavior will fit in. இந்த காரியத்திற்குள்ளாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். People would say, I've never done anything wrong against anybody. யாரை குறித்தும் யாருக்கு விரோதமாகவும் தவறாய் ஒன்றும் செய்யவில்லை என்று சிலர் சொல்வார்கள். So you didn't do that. அதை நீங்கள் செய்யவில்லை. Okay, we kind of appreciate you on that. அதற்கு நாங்கள் உங்களை மெச்சிக்கொள்கிறோம். But there are things that you need to do. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கிறது. And on that aspect, people will fall again. அந்த இடத்திலே சிலர் அந்த இடத்திலே விழுந்து போவார்கள், செய்யாமல் That இருப்பார்கள். is why the Bible says there is none, not even one, who does good. நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. So Paul goes through the experience of a man who wants to do right, but he could not do it. நன்மையானதை செய்ய விரும்புகிற மனுஷனுடைய அனுபவங்களை பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்க முடியும். After trying all this willpower and various other aspects, he come to this point and he prays this prayer. அவன் பலத்தை கொண்டு பிரயோகித்து செயல்பட முடியும் என்று எண்ணி காரியங்களை செய்ய முடியாது என்ற சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை செய்கிறதை நாம் He பார்க்கிறோம். says, wretched man that I am, நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொல்கிறார். who will set me free from this body of death? இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கேட்கிறார். Verse 25, the Bible says, thanks be to God through Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I know, okay, we are going to say those words again. அந்த வார்த்தையை நாம் மறுபடியும் சொல்ல போகிறோம். Thanks be to God through Jesus Christ our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். Why is that very important? ஏன் அந்த வார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது? Because Paul is not giving a formula to overcome sin. ஆமா, பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வழியை பவுல் சொல்லவில்லை. ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்லல. He is not giving you 7 steps how to overcome this problem. எத்தனை படிகள் நீங்கள் இப்படி செய்தால் இந்த பாவத்தை மேற்கொள்ளலாம் என்று வழியை சொல்லவில்லை. No, he introduces you not to a formula but to a person called the Lord Jesus Christ. ஒரு வழி முறையை சொல்லிக் கொடுக்காமல் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய தேவனிடத்திலே நமக்கு வழியை சொல்லிக் He கொடுக்கிறார். introduces you to a person who has already overcome this particular problem. இந்த பிரச்சனையை மேற்கொண்ட ஒரு தேவனிடத்திற்கு நேராய் நம்மை கொண்டு போய் செல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So any self improvement books will not help you to overcome sin in your life. நம்மையே சீர்படுத்துகிற புத்தகங்கள் இல்லாவிட்டால் அப்படி குறிப்புகள் கொண்ட புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாய் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. 7 steps to defeat the devil. பிசாசை மேற்கொள்வதற்கு 7 வழிகள். No, that is not going to work. அப்படி அந்த காரியம் செயல்பட போவதே இல்லை. Because he is more experienced than you. ஏனென்றால் பிசாசு உங்களை விட நல்ல அனுபவசாலியா இருக்கிறான். He will teach you 49 steps how he can't be defeated. 49 வழிகளை நீ மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு பிசாசு சொல்வான். You understand what I'm trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். We can only overcome our sin through one who has overcome sin on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே பாவத்தை மேற்கொண்ட தேவன் மூலமாக தான் நம்முடைய பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. So on Good Friday we are going to celebrate what we cannot do, he has done it for us. நல்ல வெள்ளியன்று நாம் செய்ய முடியாததை தேவன் செய்திருக்கிறார் என்பதற்காக அந்த தேவனுக்கு நாம் கொண்டாட போகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. So how did he do it? எப்படி அவர் செய்து முடித்தார்? Ephesians chapter 2 verse 1 to 8. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 லிருந்து 8 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால் There it gives you the kind of summary of how salvation has been attained by Christ and applied to you and to me. கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு நமக்குள்ளாக எப்படி கொடுக்கப்பட்டது, அது எப்படி கிரியை செய்கிறது என்று சொல்லி நம்ம இங்கே வாசிக்க First 3 முடியும். verses the Bible says we were dead in our transgression. நம்முடைய பாவத்திலே மரித்து போயிருந்தோம் என்று முதல் 3 வார்த்தைகளும் சொல்லுகிறது. By death it simply means separation. மரணம் என்று சொல்லும்போது பிரிவினையா இருக்கிறது. We were cut off from God. தேவனிடத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் பிரிக்கப்பட்டோம். We are cut off from the true source of God and his power. உண்மையான தேவனுடைய வல்லமை நின்று நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். As a result of that we were disobedient to God. அதன் மூலமாய் தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாதவர்களாய் மாறி போனோம். Verse 3 we were doing according to our own mind and whatever our flesh was dictating. நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்தோம் என்று 3ஆம் வசனம் And சொல்கிறது. as a result we were destined to die. அதனாலே நாம் மரண கோபாக்கினைக்குள்ளாக நாம் தீர்க்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Verse 4 but God being rich in love and in mercy. ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி With வாசிக்கிறோம். so great a love that he loved us, he forgave our sin and he redeemed us from the hold of sin. அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தபடினாலே பாவத்திலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கினவராய் இருக்கிறார். And the Bible says that happened through Christ and what he has done
on the cross of Calvary. அது கிறிஸ்துவின் மூலமாய் அந்த காரியம் நடந்தது கல்வாரி சிலுவையிலே அதை அவர் செய்து முடித்தார். And the highest pinnacle is this: by grace through faith we are saved, not by our works, but it is a gift from God. 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. It's a gift from God. இது தேவனிடத்திலே கொடுக்கப்பட்ட ஈவாய் இருக்கிறது. So you cannot earn your salvation. அதனாலே உங்கள் ரட்சிப்பை நீங்களே சம்பாதித்துக் கொள்ள முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. I was hearing this wonderful story, இந்த கதையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். and it's story about to illustrate this particular truth, இந்த காரியத்தை சொல்லும்படியா இது நல்ல உதாரணமாக இருக்கிறது. that you cannot earn your salvation or earn your way to heaven. உங்கள் ரட்சிப்பையோ பரலோகத்திற்கு செல்கிற வழியையோ நீங்கள் சம்பாதிக்க முடியாது என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது. So one man went to heaven and he was standing at the gate, ஒரு மனிதன் பரலோகத்துக்கு சென்று பரலோகத்தின் வாசலிலே நின்று கொண்டிருந்தார். and he did not know whether just to proceed through the gate or he should have some kind of procedure to follow. அவருக்கு அந்த கதவுக்குள்ளாக செல்ல வேண்டுமா, இல்லாவிட்டால் வேறு வழியாய் அது வேறு வழிமுறை இருக்கிறதா என்பதை அறியாது இருந்தார். It's a story, இது ஒரு கதைதான், but it illustrates a wonderful truth. அருமையான சத்தியத்தை அது விளக்கக்கூடியதாக இருக்கிறது. And he saw Peter coming, பேதுரு வருவதை அவர் பார்த்தார். so he asked, can I just go? நான் இப்படியே உள்ளே போகலாமா என்று And he கேட்டார். said, no, you need certain kind of criteria for you to enter. உள்ளே பரலோகத்திற்குள்ளாக செல்வதற்கு சில காரியங்கள் உங்களுக்கு அவசியம் என்று He சொன்னார். said, you need to have a minimum of 100 points if you want to enter heaven. உள்ளே போவதற்கு ஒரு 100 காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார். He said, only 100. 100 தானா என்று கேட்டார். I think I can manage. நான் அதை சரி செய்யலாம் என்று சொன்னார். So what have you done to earn these points? இந்த காரியங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். So he said, I've been serving God for 25 years. 25 வருடமாய் தேவனுக்கென்று ஊழியம் செய்தேன். So he said, for that I can give you 1 point. அதற்கு உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம். So he said, I've been reading the Bible for 40 years. 40 வருடமாய் வேதத்தை வாசித்தேன். I can give you 1 point for that. இன்னொரு ஒரு மதிப்பெண் கொடுக்கலாம். He thought he can easily earn 100 points. 100 மதிப்பெண் அப்படியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் யோசித்தார். But by the way things are developing, he thought he will never even cross 10 points. அவர் கேட்ட கேள்விக்கும் இவர் சொன்ன பதிலுக்கும் பார்க்கும்போது 10 கூட வாங்கி தேர மாட்டார் என்று As நினைத்தார். he was kind of having this conversation, இப்படியாக அவர் பேதுருவோடு பேசிக் கொண்டிருக்கும்போது he saw another person who kind of whom he knew, அவருக்கு தெரிந்த ஒரு நபர் அங்கே வந்து வருகிறதை பார்த்தார். and he is compared to him, he is not that good at all. இவரை பார்க்கும்போது அவரும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு நல்லவர் அல்ல. Because he knew what kind of person he was. அவர் எப்படிப்பட்ட நபர் என்று இவர் அறிந்திருந்தார். But he came, he didn't even ask Peter, he just went it through the gate and he just went into heaven. அவர் எந்த கேள்வியும் கேட்கவில்லை, அப்படியாக அந்த கதவு வழியாய் பரலோகத்துக்குள்ளாய் கடந்து சென்று விட்டார். And this man asked Peter, how come he can go like that? பேதுருவை பார்த்து இந்த மனிதன் கேட்டார், அவர் மட்டும் எப்படி நேரா போய் விட்டார் என்று. And for that Peter replied, அதற்கு பேதுரு இவ்வாறாக பதில் சொன்னார், he doesn't play our game. இந்த விளையாட்டு அவர் விளையாடுறது இல்லை. 25 வருஷத்துக்கு ஒரு பாயிண்ட், 40 வருஷத்துக்கு இன்னொரு பாயிண்ட். You and I, we can never earn enough points to go to heaven. பரலோகம் செல்வதற்கு கணக்கு போட்டு காரியங்களை செயல்படுத்தி உள்ளே செல்ல முடியாது. If you come to Bible study, half a point. You understand what I'm trying to say? I will have 2.5 points because I'm preaching, 1.5 for him because he's translating. It doesn't work like that. அப்படி மதிப்பெண் போட்டு நாம் பரலோகத்திற்கு சென்று விடலாம் என்று சொல்லி கணக்கு போட முடியாது. People think like that. மக்கள் அவ்விதமாக யோசிக்கிறார்கள். If only I do this, then God will accept me. இதை செய்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். If I fast for 3 days, then God will kind of 3 நாள் உபவாசித்து ஜெபித்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார். If I give more money, God will accept me. நிறைய காணிக்கை கொடுத்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார். And if I kind of walk barefoot, God will accept me. செருப்பு போடாம நடந்தா தேவன் ஏற்றுக்கொள்வார். 40 days no non-vegetarian, God will be very pleased with me. 40 நாள் மாம்சம் சாப்பிடாம இருந்தால் தேவன் ஏற்றுக்கொள்வார். And all these things that goes through mind of people. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மக்களுடைய மனதிலே இருப்பதை நாம் பார்க்க முடியும். No, it is not what you do, it is what he has already done. நீங்கள் செய்கிற காரியம் அல்ல, தேவன் ஏற்கனவே செய்து முடித்தபடினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So does it mean that we don't have to do anything? அப்படி என்றால் நாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்று அர்த்தமா? No, we will come to the restoration part of it. அது ஒப்புரவாகுதலின் பிரமாணத்தை பிற்பாடு படிக்க போகிறோம். There we will find what we can do. அப்போ அந்த நேரத்திலே எது நாம் செய்ய முடியும் என்று பார்க்க போகிறோம். Based on what he has already done. ஏற்கனவே தேவன் செய்த காரியத்தின் நிமித்தம் அதை செயல்படுத்த போகிறோம். So it is by grace, it is because of love that God
saves you and he saves me. கிருபை நிமித்தமாய் அன்பு நிமித்தமாய் தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். Remember John 3:16, the Bible says, யோவான் 3:16 வேதம் இவ்வாறாக சொல்கிறது, for God so loved the world that he gave his son, none should perish but all should have eternal life. தேவன் இவ்விதமாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் என்று சொல்லி What is வாசிக்கிறோம். the base for it? அதுக்கு அடித்தளமா என்ன இருக்கிறது? For God so loved. தேவன் இவ்விதமாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி He வாசிக்கிறோம். loved you so much that he doesn't want you to perish, and he wants everybody to come to the knowledge of salvation. ஒருவரும் அழிந்து போவது கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்று விரும்பி அவரை ஒப்பு கொடுத்தார். So salvation, there are three things that needs to be dealt with. ரட்சிப்பு என்று சொல்லும்போது மூன்று காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். One is sin, முதலாவது பாவம், number 2 is Satan, அடுத்ததாக பிசாசு, and number 3 is the law. அடுத்ததாக பிரமாணங்களாய் இருக்கிறது. All these three things has to be dealt with, இந்த மூன்று காரியங்களையும் நாம் சீர்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. because these are the three things that we have to constantly fight in our life. நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்று காரியங்களின் நிமித்தமாய் போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். And how did Christ accomplish all these three things? That is what we are going to look at. இந்த காரியங்களை மூன்றையும் தேவன் எப்படி ஜெயித்தார் என்பதை நாம் பார்க்க For போகிறோம். example, we have what is called the law. சட்டம், நியாயப்பிரமாணம் என்று சொல்லலாம். You can make a note of Ephesians chapter 2 verse 14 to 16. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். And what does the law say? அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? It demands that you do certain things. சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. If you do this, you will be blessed. If you don't do this, you will be cursed. இப்படி செய்வீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், இப்படி செய்தீர்கள் என்றால் சபிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the Bible also says that sin finds strength because of the law. இந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தம் பாவம் இன்னும் வலிமை கொண்டது என்று வாசிக்கிறோம். Now, sin was already there, பாவம் ஏற்கனவே அங்கே இருந்தது. and it has the destroying power. அதை அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாக பாவம் இருக்கிறது. But now sin has gained more power because of the law that has come into force. இந்த நியாயப்பிரமாணத்தின் நிமித்தமாய் பாவம் இன்னும் வலிமையை பெற்றுக்கொண்டது. For example, when the law says don't do it, இதை செய்யாதே என்று பிரமாணம் சொல்லும்போது we are more impelled in our hearts to want to do it. அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதயத்திலே நாம் அப்படியாக உந்தப்படுகிறோம். That is what happens with our children, that is what happens with us also. நம்ம மத்தியிலும் அது நடக்கிறது, நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அது நடக்கிறது. We tell the children don't do it. பிள்ளைகளை பார்த்து இதை செய்யாதே என்று சொல்வீர்கள் என்றால் What do they do? அவர்கள் என்ன செய்வார்கள்? They are more tempted to do it. அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காரியங்களை செய்வார்கள். Don't watch television. டிவி பார்க்காதே என்று சொன்னால் they will find a way to watch television. டிவி எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு வழியை ஏற்படுத்துவார். One of our friends was relating a story. What happened in his home? அவருடைய வீட்டிலே நடந்த காரியத்தை என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார். He went out and he came back. அவர் வெளியே போய் திரும்பி வந்தார். And opened the door. His children were very quietly sitting, pretending to be studying. கதவை திறந்து பார்த்தபோது ஒரு பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறது போல உட்கார்ந்திருந்தார்கள். So he asked him, did you really study? உண்மையாய் படித்தீர்களா என்று கேட்டார். Since the time you went out, we were all studying. நீங்க வெளியே போன நேரத்துல இருந்து படித்துக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னார். Our friend is very smart. நம்முடைய நண்பர் நல்ல விவரமானவர். So he went and put his hand on the television back. அந்த டிவிக்கு பிற்பாடு போய் கை வைத்து பார்த்தார், சூடா இருக்கிறதா. இது ஏன் இவ்வளவு சூடா இருக்குது? And what they have been doing is they are watching television. அவங்க அந்த பிள்ளைகள் டிவி தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். But they say no, we haven't done anything wrong. நாங்க எதுமே செய்யவில்லை என்று அவர்கள் சொல்றார்கள். And that is what happens when you make a law. அங்கே ஒரு சட்டத்தை கொண்டு வருவீர்கள் என்றால் அதுதான் நடக்கிறதா இருக்கு. Even if you don't make a law, they will still watch television. நீங்க சட்டத்தை கொண்டு வராவிட்டாலும் அந்த காரியம் அங்கே நடக்கதான் போகிறது. Let me put it like this. அதை விதமாய் நான் சொல்லட்டும். A man fell into a pit knowingly. தெரிந்தே ஒரு நபர் குழியிலே விழுகிறார். Another man falls into a pit unknowingly. இன்னொரு நபர் தெரியாமலே அந்த குழியிலே விழுகிறார். Who will get hurt? யாருக்கு அடிபடும்? நல்லா யோசிச்சு சொல்லணும். இது பயங்கரமான ஒரு கேள்வி. One falls knowingly. ஒருவர் தெரிந்து விழுகிறார். The other person falls into the same pit unknowingly. அதே குழியிலே இன்னொருவர் தெரியாமல் விழுந்து விட்டார். Who will get hurt? யாருக்கு அடிபடும்? So whether you knowingly sin or unknowingly sin, the wages of sin is death. உங்களுக்கு தெரிந்து செய்தாலும் தெரியாமல் பாவம் செய்தாலும் பாவத்தின் சம்பளம் மரணம்தான். So before the law came, sin was there. அதனாலே நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக பாவம் அங்கேதான் இருந்தது. And when law came, it only kind of gave a boost to sin that it is wrong. அங்கே நியாயப்பிரமாணம் வந்தபோது அந்த பாவத்திற்கு பலன் இன்னும் அதிகரித்தது. So God has to deal with sin, he also has to deal with the law. அதனாலே தேவன் அந்த பாவத்திற்கும் ஒரு பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டியதா இருந்தது.
நியாயப்பிரமாணத்திற்கும் ஒரு வழியை தேவன் மாற்று வழியை கொடுக்க Added to வேண்டியதா that, there is another problem. அதுக்கு கூடுதலாக இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. We have the devil to deal with. பிசாசும் அங்கே காரியங்களை செயல்படுத்த இருக்கிறான். Now what does the devil do? பிசாசு என்ன செய்கிறான்? He takes advantage of our sinful nature. நம்முடைய பாவத்தின் தன்மையை அவன் எடுத்துக்கொண்டு காரியங்களை And செயல்படுத்துகிறான். he deceives our attitude concerning God's laws. தேவனுடைய சட்ட நியாயப்பிரமாணங்களை நம்ம ஏமாற்றி மாறுதலாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். For example, if God's law says don't do it, இதை செய்யாதே என்று தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லும் என்றால் the devil will say, பிசாசு என்ன சொல்வான்? I know you want to do it. உனக்கு அதை செய்வதற்கு விருப்பம் என்று நான் Then அறிவேன். he will ask a question. ஒரு கேள்வி கேட்பான். You know, God gives desires. விருப்பங்களை தேவன் ஏற்படுத்துகிறார் என்று வார்த்தையை God சொல்வான். has created you with desires. அப்படியாக விருப்பங்களோடு தேவன் உன்னை படைத்திருக்கிறார். If God has created you with this system, will he stop you from doing that? அப்படி என்றால் தேவனை விருப்பத்தை உங்களுக்குள்ளாக வைத்து உங்களை படைத்திருப்பார் என்றால் இதை செய்வதற்கு தேவன் தடை செய்வாரா என்று கேட்பான். செய்யவே மாட்டார். You know, so you can go ahead and do it. அதனால நீங்கள் போய் பாவம் செய்யலாம் என்று சொல்வான். How many of you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். So no, the same kind of aspect was happening in Corinthian church. கொரிந்து சபையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை நீங்கள் They வாசிக்கலாம். have an argument, அவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் எழுந்தது. and Paul is addressing that particular problem. பவுல் அந்த பிரச்சனையை கையாண்டு So கொண்டிருந்தார். he says God has created stomach so that you can eat, தேவன் வயிறை படைத்திருக்கிறார் சாப்பிடும்படியாக. and on the other desires also God has created you. Like you eat food, you can also fulfill the other desires. எப்படி இப்ப உணவு சாப்பிடுகிறீர்களோ அது மாதிரி மற்ற விருப்பங்களையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொன்னார். And that follows a logical argument. அந்த காரியம் சரியாய் கோர்வையாய் வருகிறதை பார்க்கிறோம். How many of you understand what I'm saying? நான் சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? God created the stomach, and you feel hungry, you can fulfill that. தேவன் வயிறை படைத்திருக்கிறார், வசிக்கும் போது சாப்பிடுகிறோம். And in the same God created other systems where if there is an urge, you can go forward and fulfill it. அப்படி தேவன் மற்ற காரியங்களையும் சரீரத்திலே உணர்வுகளை வைத்திருக்கிறார். அப்படி உணர்வுகள் வரும்போது காரியங்களை தவறாக And செயல்படுத்துகிறார். that is what they are kind of following in order to kind of accommodate their lifestyle, even though they are Christians. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் அவர்கள் வாழ்க்கை முறை சரி என்று சொல்வதற்கு அதை செய்கிற காரியத்தை சரி என்று So சொல்வார்கள். Paul says it like this: பவுல் விதமாய் சொல்கிறார், God will destroy both the stomach and the food. தேவன் அந்த உணவையும் வயிறையும் அழித்து போடுவார் என்று சொல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We are not here to threaten, but we are here to explain how you can overcome. பயமுறுத்தவில்லை, தேவன் எப்படி அதை மேற்கொள்ளும்படி உதவி செய்கிறார் என்று சொல்லும்படியாக. So what does the devil do? பிசாசு என்ன செய்கிறான்? He knows the law is very demanding, சட்டம் விதமாக இருக்கிறது என்று அறிவான். and he knows the man has this desire also. மனுஷனுக்கு இப்படி விருப்பங்கள் இருக்கிறது என்பதையும் அறிவான். So he uses both of them to his advantage, and he deceives people, manipulates people, and makes them do what they shouldn't be doing. நியாயப்பிரமாணத்தையும் பாவத்தையும் அவன் பிரயோஜனப்படுத்தி செய்ய வேண்டாத காரியங்களை மனிதர்களை கொண்டு செய்யும்படியாக வைக்கிறான். So the law says you should not do it, நீ நியாயப்பிரமாணம் சொல்கிறது நீங்கள் இதை செய்யாதீர்கள். but it does not give you the power not to do it. செய்யாமல் இருக்கக்கூடிய பலனை நியாயப்பிரமாணம் கொடுப்பதில்லை. And so that is what the Apostle Paul is describing. பவுல் Romans இந்த 7. இடத்துல அந்த இடத்துல அதைத்தான் சொல்லுகிறார். I know it is good, இது நன்மை என்று அறிவேன், but I am unable to do it அதை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். because I don't have the strength, even though that is good. அது நன்மையா இருந்தும் அதை செய்யக்கூடிய வல்லமை என் இடத்துல இல்லை. Even though this is bad, I still want to do it. இது தவறு என்று அறிவேன், ஆனால் அதை செய்யும்படியாய் விரும்புகிறேன் So என்று the whole சொல்லுகிறார். point is, I know what is good, I know what is bad, but the power to obey is not there. எது நன்மை எது தீமை என்று தெரியும், அதை கீழ்ப்படிவதற்கு வல்லமை இல்லை என்று சொல்லுகிறார். So to put it in another way, இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் the law is more like a thermometer. சட்டம் என்று சொல்லும்போது ஒரு தெர்மாமீட்டர் போல இருக்கிறது. Put it in your mouth, உங்கள் வாயிலே தெர்மாமீட்டர் வைக்கும்போது it will show you how much heat is there in your body. உங்கள் சரீரம் எவ்வளவு வெப்பம் இல்லாவிட்டால் சூடு இருக்கிறது என்பதை காண்பிக்கும். It will show that you have high temperature. உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்பதை அது It will வெளிப்படுத்தும். show that you have high temperature, உங்களுக்கு சூடு நிறைய இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும். but it will not reduce the temperature. அந்த சூட்டை தணிப்பதற்கு அந்த எந்த காரியத்தையும் It will செய்யாது. only show you got fever. உங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறது என்பதை தான் அது குறிப்பிடும். So the law will say சட்டம் சொல்லும் you are doing something wrong. தவறை செய்கிறாய் என்பதை மாத்திரம் தான் சொல்லும். That is the only thing it will say. அது மாத்திரம் தான் அது செய்கிறதா Then இருக்கு. if you say, then help me not to do it, இதை செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள் என்றால், well, I don't know. I only know that this is wrong. இது தவறு என்று மாத்திரம் தான் அறிவேன், இதை பலன் என்னிடத்துல இல்லை என்று சொல்லுவார். Some people will say it like this: சில மக்கள் விதமாய் சொல்வார்கள், I know something is wrong, but I don't know what is wrong.
ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அறிவேன், என்ன புரியவில்லை என்று சொல்வார்கள். Let me use a very common example. எளிமையான உதாரணத்தை நான் சொல்லட்டும். They taste the gravy. இப்படியாக குழம்பை ருசி பார்ப்பார்கள். என்னமோ பத்தல, ஆனா என்ன பத்தலன்னு தெரியல. அதே ஒரு குழம்பு, அது குழப்பினது தான் குழம்பு. But even in that they can say there is something missing, but we don't know what is missing. ஏதோ ஒரு காரியம் குறைவுபடுகிறது, என்ன குறைவு என்று தெரியவில்லை என்று சொல்வார்கள். In the same way life is also like that. வாழ்க்கையிலும் அவ்விதமாக இருக்கிறது. I don't know what is going wrong, I cannot pinpoint it, but I know there is something wrong. ஏதோ தவறு இருக்கிறது என்று அறிவேன், ஆனால் என்ன தவறு என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்வார்கள். And that particular thing that went wrong is that your spirit is cut off from God. அந்த தவறு ஏன் நடக்கிறது என்றால் உங்கள் ஆவிக்கும் தேவனுக்கும் சம்பந்தமில்லை, So you don't have the power to overcome sin. அதை பாவத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. So make a note of all these verses of scripture. இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். Colossians chapter 1 verse 14 to 15. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14-15 வார்த்தைகள். Colossians chapter 1 verse 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Romans chapter 8 and verse 3. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 John chapter 2 verse 1 and 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். All these verses of scripture talk about what Christ did on the cross and how he rescued you and me. இந்த வார்த்தைகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்தார், எப்படி நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. As I told you, the law is very demanding. சட்டம் எப்பொழுதுமே செய்ய வேண்டும் என்று சொல்லி காரியங்களை செயல்படுத்துகிறது. Since man cannot keep the law, God brought the sacrificial system. மனுஷன் அந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியாததனால் ஒரு பலியை தேவன் ஏற்படுத்தினார். So they were keep on sacrificing year after year so that they will have their sins atoned for. வருஷந்தோறும் பலி செலுத்தி தங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அப்படி ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார். So on the cross of Calvary, Christ offered himself as the perfect sacrifice. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து தன்னைத்தானே முழு பலியாய் நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். Hallelujah. Hallelujah. So if you don't believe Christ died for your sin, உங்கள் பாவத்திற்காய் கிறிஸ்து மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவிட்டால், then you have to die for your own sin. உங்கள் பாவத்திற்கு நீங்கள் தான் மரிக்க வேண்டும். It is as simple as that. அவ்வளவு எளிமையா இந்த காரியம் இருக்கிறது. If you don't believe Christ died for your sin, உங்கள் பாவத்திற்கு கிறிஸ்து மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், then you have to die for your own sin. உங்கள் பாவத்திற்கு நீங்களே மரிக்க வேண்டும். What is the better deal? எது நலமாய் உங்களுக்கு தோன்றுகிறது? You dying for your sin or believing that Christ died for your sin? உங்கள் பாவங்களுக்கு நீங்கள் மரிக்கிறதா, இல்லாவிட்டால் உங்க பாவத்திற்கு தேவன் மரித்தார் என்பதை விசுவாசிப்பதா? கொஞ்சம் அறிவுள்ளவர்களா இருந்தோம்னா எதை தான் நம்ம நம்புவோம்? That he died for our sin. தேவன் மரித்தார் என்பதுதான் நன்மையாக இருக்கிறது. And so he fulfilled the law's demand for a perfect sacrifice. நியாயப்பிரமாணத்தின் தேவைகளை பலியின் மூலமாய் தேவன் பூர்த்தி செய்தார். And on the cross, what did the Bible teach us? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்று வேதம் என்ன சொல்கிறது? In Colossians chapter 2, the Bible says 2 verse 14 to 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், The Bible says on the cross of Calvary he completely disarmed the devil and he defeated him on the cross. கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தந்திரங்களை, அதிகாரங்களை எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு அவனை மேற்கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். And the first chapter verse 13, the Bible says he rescued us from the domain of darkness and brought us into the kingdom of his son, which is light. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். And the Bible says the blood of Christ cleanses us from all unrighteousness. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது எல்லா அநீதி நின்றும் நம்மை விடுதலை ஆக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible says he carried our sins, not only our sins but the sins of the whole world by offering himself as a perfect sacrifice on the cross of Calvary. கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகத்தின் முழுவதும் எல்லா மக்களின் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So all these things happened on the cross. எல்லா காரியங்களும் கல்வாரி சிலுவையிலே நிறைவேற்றப்பட்டது. The law was fulfilled. நியாயப்பிரமாணம் அப்படியாக நிறைவேற்றப்பட்டது. Sin was dealt on the cross. பாவமானது கல்வாரி சிலுவையிலே பிராயச்சித்தம் செயல்படுத்தப்பட்டது. And the devil was defeated on the cross. பிசாசை கல்வாரி சிலுவையிலே தேவன் மேற்கொண்டார். And that is why Good Friday is a Good Friday. அதனால தான் நல்ல வெள்ளி நல்ல வெள்ளியாக இருக்கிறது. Hallelujah. Amen.
Because all these things happened on the cross on the day as we believe. இந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாளிலே கல்வாரி சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டது. So when we look at the cross, அப்படி என்றால் சிலுவையை நாம் பார்க்கும்போது, if you just look at the gospel description of the cross, அந்த சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் வாசிப்போம் என்றால், it gives you physical descriptions about what happened on the cross. கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது என்று சொல்லி சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்க முடியும். எழுத்தின் பிரகாரமாக physically what happened, என்ன எழுத்தின் பிரகாரமாய் நடந்தது என்று வாசிக்கிறோம். but when you go to the epistles, Romans, Ephesians and so on, ஆனால் இந்த ரோமர் எழுதின புத்தகங்களை, பவுல் எழுதின நிருபங்களை நாம் வாசிக்கும்போது, Paul gives you what the spiritual implications are. அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தங்களை அங்கே பவுல் சொல்வதை நாம் வாசிக்க முடியும். You read the gospels, அப்படி சுவிசேஷத்தை வாசிக்கும் போது, they put a nail through his hand and he was bleeding. அவருடைய கரங்களிலே ஆணி அடித்தார்கள், ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். When we hear that or see that, we feel moved in our heart. அதை வாசிக்கும் போது இல்லை பார்க்கும் போது நம்முடைய இதயத்திலே நாம் நொறுக்கப்படுகிறோம். But if you stop there, அதோடு நிறுத்தி விட்டீர்கள் என்றால், every Good Friday you will be crying. ஒவ்வொரு நல்ல வேளையிலும் அழுது கொண்டுதான் இருப்போம். But yes, his hands was pierced. அவருடைய கரங்களிலே ஆணி கடவாப்பட்டது உண்மைதான். And when you go to the epistles, ஆனால் நீங்கள் இந்த நிருபங்களிலே நீங்கள் வரும்போது, Paul says every drop of blood cleanses us from all unrighteousness. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எல்லா அநீதி நின்றும் நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So if you get yourself stuck in the gospels, you end up crying, for நீங்கள் example. சுவிசேஷத்திலே மாத்திரம் நிறுத்தி விட்டீர்கள் என்றால் அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும். But if you go to the epistles, you have reasons to celebrate. இங்கே நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கொண்டாடக்கூடிய வார்த்தைகளை இங்கே நீங்கள் வாசிக்க முடியும். Hallelujah. Hallelujah. We need both. ரெண்டும் நமக்கு அவசியமா We இருக்கிறது. need to know what happened on the cross physically. கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். But at the same time, the spiritual implications we need to understand if we want to overcoming life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So he has rescued us from sin. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவராய் தேவன் காணப்படுகிறார். Rescued us from the hand of the devil. பிசாசின் கரங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். Now the next part of the covenant is what is very important. அடுத்த பகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Because now we come to the process of restoration. தேவன் நம்மை எப்படி ஒப்புரவாக்கினார் என்பதை குறித்து வாசிக்க போகிறோம். A child has been born. ஒரு குழந்தை பிறந்த பிற்பாடு It's very joyful. எல்லாம் சந்தோஷமா இருக்கும். But that does not end there. அதோடு அது முடிந்து போவதில்லை. From that day onwards till for many years to come, there is constant growth, constant way of looking after them, taking care of them and so on and so forth. அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து பெரியவன் ஆகும் வரைக்கும் அதை பராமரித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து காரியங்களை செயல்படுத்த வேண்டியதா When இருக்கு. the baby is small, குழந்தை சிறியதா இருக்கும்போது we are all looking forward it to grow. அதை சீக்கிரமாய் பெரிதாக வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். Or we want to see it crawl. அப்படியாக நடக்க வேண்டும் இல்ல தவழ வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். பாப்பா குப்புற விழுந்துருச்சு, ஓ hallelujah. You know, those things are very celebratory kind of aspects. அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது சந்தோஷமாய் இருக்கிறது. When it starts walking, அது நடக்க ஆரம்பிக்கும் போது it runs all over the place. எல்லா இடத்துக்கும் சுத்தி ஓடி திரியும். Then you think, அப்புறம் யோசிப்பீங்க, when he was not walking, he was there in one place. நடக்காத போது ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தான். We can leave him there, get all our work done and then come back, he will still be there. ஒரு இடத்துல உட்கார வச்சு வேலை செய்து முடித்து திரும்பி வர வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்திருக்கும். Now he is more demanding. இப்பொழுது எல்லா பக்கம் போய் ஓடி திரிகிறான். என் பையன் பேசவே மாட்டேங்கிறான். I was talking to another guy. ஒரு மனுஷன் இடத்துல ஒரு இடத்துல நான் பேசி கொண்டு இருந்தேன். And he said, Pastor, would you please pray for my son, he is not speaking. பாஸ்டர், என் பையன் பேசவே மாட்டேங்கிறான், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னான். தான் சொல்றான், he is not talking at all. அப்படி அதேதான், ஒண்ணும் இல்ல, babbling, but he is not talking. அவன் உளறி கொண்டு தான் இருக்கான், பேச மாட்டேங்கிறான். So I thought that the child will be 3.5. நான் அது பையன் 3.5 வயசு இருக்கும் என்று நினைத்தேன். That is why he is so worried, because he has to go to the LKG and so on. ஸ்கூலுக்கு போக வேண்டும், எல்கேஜி போக வேண்டும், அதனாலே அவர் கவலைப்படுகிறார் என்று நினைத்தேன். Then I asked him, how old is your son? என்ன வயதாயிச்சு உங்க பையனுக்கு என்று அவரை பார்த்து கேட்டேன். 9 months. 9 மாதம் தான் ஆயிட்டு என்று சொன்னார். யோ, நீ சொல்றது பார்த்தா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண போல இருந்துச்சு. Then I found out he is very young. சிறு பையனா இருந்தான் அவன். Then he said, my mother also told me I was like that. அப்புறம் சொன்னார், நானும் இப்படிதான் இருந்தேன் என்று எங்க அம்மா சொன்னாங்க. முன்னுதாரணம். அப்புறம் என்ன? Now you are talking well, so don't worry about it. அதனால அதை குறித்து கவலைப்படாது. So when the child is small, we want it to grow up.
அது குழந்தை சிறியதா இருக்கும்போது வளர வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். When it is grown up, we want it to become like a child. வளர்ந்த பிற்பாடு சிறு பிள்ளையா இருந்தா பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். So the whole thing is, restoration takes a lot of time. ஒப்புரவாவதற்கு காலங்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. அதாவது மறுபடியும் உருவாக்குவதற்கு restoration is more kind of building it up again. தேவன் நம்மை உருவாக்கி அப்படியாக உருமாற்றுவதற்கு நேரம் பிடிக்கிறதா இருக்கிறது. And when once you accept Christ as your personal savior, உங்கள் சொந்த இரட்சகராய் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது the Bible says you are like a newborn baby. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. That is what Peter pictures a newborn child, comparing it to a newborn Christian. ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறக்கும்போது ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைக்கு பேதுரு ஒப்பிட்டு சொல்வதை நாம் வாசிக்க முடியும். So from that time onwards, Christ has to completely be formed in him. அந்த நேரத்திலிருந்து கிறிஸ்து நமக்குள்ளாக அப்படியாக உருவாக்கப்படுகிறார். And it takes a lot of time. அதற்கு நிறைய காலங்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. So many people think the moment you take baptism, everything will be all right. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் சரியாகிவிடும் என்று சிலர் யோசிக்கிறார்கள். And they think after you take baptism, you should not sin. ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பாவமே செய்யக்கூடாது என்று யோசிப்பார். Therefore do all the sinning before you take baptism, because after baptism you cannot. அதனால ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். I heard the story of one guy was getting baptized. ஒரு நபர் இப்படியாக ஞானஸ்நானம் எடுக்க போகிறார் என்று கேள்விப்பட்டேன். He had his hand up. இப்படியாக கரங்களை தூக்கி வைத்துக் கொண்டார். And the pastor said the hand also needs to go under water. கரத்தையும் தண்ணிக்குள்ள தான் வைக்கணும்னு I need to do certain things. I cannot. He said once you take baptism, you cannot do certain things. அவர் சொன்னார் கரங்களை ஏன் வெளியே வச்சிருக்கானே, எனக்கு சில காரியங்களை செய்யணும், தண்ணிக்கு மேல வைத்திருக்கிறேன். Another guy said I don't want to get baptized in the tank here. இங்க தொட்டில ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் என்று இன்னொருவர் சொன்னார். I want to take baptism in the river. ஓடுற தண்ணில தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். Because my sin has to be washed away. என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி அப்படியாக தண்ணியோட ஓடணும்னு சொன்னார். தேங்கின பாவத்துல போய் முக்கற மாதிரி இருக்கிறது. இது நமக்கு முன்னாடி ஞான ஸ்நானத்தவர் அவர் பாவம், அதுக்கு முன்னாடி எத்தவர் பாவம். You understand? All these funny ideas people have. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மக்களுக்கு இருப்பதை நீங்கள் யோசிங்க. And some people know we are waiting for our family to go on the Holy Land trip. Holy Land trip. இஸ்ரேல் தேசத்துக்கு டூர் போகிறோம் என்று சிலர் சொல்வார். We want to get baptized exactly where Jesus got baptized. இயேசு கிறிஸ்து எங்க ஞானஸ்நானம் எடுத்தாரோ அதே இடத்துல நாங்களும் ஞானஸ்நானம் எடுக்க போகிறோம். Even if you take baptism there, you still have to come to Kuppakonambudur. நீங்க அங்க ஞானஸ்நானம் எடுத்தாலும் இங்க குப்பகோணம்புதூருக்கு தான் நீங்க வரணும். All these senti feelings is not going to help you. இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எந்த பிரயோஜனத்தையும் கொண்டு வர போவதில்லை. Another man came and told me, இன்னொருவர் வந்து என்னிடத்தில் விதமாய் சொன்னார், Pastor, after I received baptism from your hand, I am having terrible sufferings. உங்க கையில இருந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிற்பாடு பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே போயிடுச்சு. I stopped baptizing people now. Whoever baptizes that man, he will have problem. யார் ஞானஸ்நானம் கொடுத்தாலும் பிரச்சனை இருக்க தான் போகுது. You understand what I am trying to say? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். So baptism is just an initial step. ஞானஸ்நானம் என்பது முதலாவது படியா இருக்கிறது. And what does it kind of convey? எது அதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? You are making a public statement that you have accepted Christ. எல்லாரும் தெரிகிற வண்ணமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று அறிக்கை செய்கிறீர்கள். That is what baptism signifies. அதுதான் ஞானஸ்நானம் சொல்கிறதா இருக்கிறது. And when you take baptism, you are like a newborn baby. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் ஒரு பிறந்த குழந்தையை போல இருக்கிறீர்கள். You have just started on LKG. LKG ஆரம்பித்தது போல இருக்கிறது. Then you have to constantly study, constantly improve, make progress in your spiritual well-being every day of your life. நீங்கள் தொடர்ந்து வார்த்தையை வாசிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வது அவசியமா இருக்கிறது. So when man sinned, he was thrown out of the garden. மனுஷன் பாவம் செய்த உடனே ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். Physically they were thrown out of the garden. சரீர பிரகாரமாய் வெளியே துரத்தப்பட்டார்கள். But when we get saved, ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே what really happens is, symbolically, the garden comes into our heart. என்ன நடக்கிறது என்றால் அந்த தோட்டமானது நம்முடைய இருதயத்திற்குள்ளாக வந்து அமைக்கப்படுகிறது. The Bible says our heart is the land. நம்முடைய இருதயம் நிலமா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The word of God is the seed. தேவனுடைய வார்த்தை விதையா இருக்கிறது. And as you take the word and apply that to your heart, you begin to develop Christ-like character in yourself. அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கும் போது கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுகிறீர்கள். So restoration is a long process. உருவாக்கப்படுவது என்று சொல்லும்போது அது நீண்ட நாள் செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. So once you know it is a process, you will not get frustrated. அது நீண்ட நாள் செயல்படுகிற காரியம் என்று நீங்கள் அறியும்போது
குழப்பம் அடைய மாட்டீர்கள். It will take time. அது நிச்சயமாய் காலங்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. And you cannot hurry things up. அப்படியாக அவசரப்பட்டு காரியங்களை செயல்படுத்த முடியாது. No, it needs to be a natural growth. இயற்கையாக வளர வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. See, artificial growth, you can pump it in very quickly. அதாவது இயற்கை இல்லாத வளர்ச்சியை நம்ம சீக்கிரம் கொண்டு வரலாம். ஆனா பார்த்தாலே தெரியும் it is not natural. அது இயற்கை இல்லை என்று சொல்லி பார்க்காதே அந்த காரியம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. Because natural growth, it takes time. இயற்கையாய் வளர வேண்டும் என்றால் காலங்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. How many of you understand what I am saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள் நம்புகிறேன். So Christian walk is sometimes very slow. கிறிஸ்தவ வாழ்க்கையானது மெதுவாய் நடக்கிற ஒரு பிரயாணம் போல் இருக்கிறது. We have what is called objective truth and subjective people. அதாவது மாறாத சத்தியமும் மாறிக்கொண்டிருக்கிற மக்களும் இருக்கிறார்கள். So it takes time. அது காலங்கள் பிடிக்கிறதா இருக்கிறது. So you come 2 years down the road, இப்படியாக 2 வருஷம் நடந்து இருப்பீர்கள் என்றால் you will have the same Bible. அதே வேதம்தான். But the problem is I might have changed. ஒருவேளை நான் மாறி இருக்கலாம். So people constantly change because of various aspects. நிறைய காரணங்களின் நிமித்தம் மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். So if you try to push them and bring about change in a forceful way, it will never happen. அப்படியாக மாற வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுப்போம் என்றால் அது நிச்சயமாய் நடக்க போவதில்லை. You know, to put it in another way, இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால் you can create as many systems you want. வழிமுறைகளை நிறைய நம்ம உருவாக்கி விடலாம். But if you don't bring values in their lives, systems will not do the job. அவருடைய வாழ்க்கையிலே அந்த வழிமுறைகள் ஒரு மாறுதலை கொண்டு வர முடியவில்லை என்றால் அந்த வழிமுறைகளே பிரயோஜனமே இல்லை. அதாவது வாழ்க்கையில அடிப்படை குணங்கள் மாற்றாமல் வழிமுறைகளை மாத்திரம் மாற்றினால் என்னல்ல வேலை செய்யாது. Let me give you an example. ஒரு உதாரணத்தை நான் சொல்லட்டும். You know, people who come late, for example. ஒருவேளை சபைக்கு தாமதமாய் வருகிறவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. One pastor said it like this. ஒரு போதகர் விதமாய் சொன்னார். Service is at 10 o'clock. 10 மணிக்கு ஆராதனை துவங்கும். And if you are not here by 10 o'clock, we are going to close the door. 10 மணிக்கு நீங்கள் உள்ளே இல்லை என்றால் கதவை பூட்டி விடுவோம் என்று சொன்னார். So what happened? என்ன நடந்தது? Nobody turned up for 10 o'clock. யாருமே 10 மணிக்கு வரல. If he closes the door, அவர் கதவை பூட்டி விட்டால் him, angels and God will be there in the church. அவரும் தேவதூதர்களும் தேவன் மாத்திரம் தான் சபையில இருப்பார். So threatening to close the door at 10 o'clock is not going to change people. கதவை 10 மணிக்கு பூட்டுவேன் என்று பயப்படுத்துவதன் மூலமாய் மக்கள் அங்கே வந்து அமர மாட்டார்கள். There was another instance I heard. இன்னொரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். There is a television in your house, the pastor will not visit. வீட்ல டிவி இருக்கும் என்றால் பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர மாட்டார். So everybody bought a television. So that is not going to help. அப்படி காரியங்கள் செயல்படுத்த முடியாது. You know, that is not the way to bring change into people's lives. மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு அது சரியான வழி அல்ல. We have to teach them values. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். You know, the values like this, being punctual. சரியாய் நேரத்திற்கு வருவது. It's honoring God. தேவனை கனப்படுத்துகிறோம் என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்க It is வேண்டும். an expression of your character itself. உங்கள் குணத்தை இது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. And when we begin to sow such values into people's lives, slowly they will change. அப்படிப்பட்ட காரியங்களை தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்தில் நீங்கள் விதைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கிறது. Again they will sometimes revert back to their old ways. சில நேரம் பழைய வழிகளுக்கு அவர்கள் திரும்பி சென்று விடுவார்கள். Again you have to be patient with them and try to bring about restoration only slowly. அவர்களிடத்திலே பொறுமையா இருந்து மறுபடியும் அவர்களை மாறும்படியாய் காரியங்களை சொல்லிக் கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. They are coming 7:30 to the first service, for example. ஒருவேளை முதல் ஆராதனைக்கு 7:30 மணிக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் And கொள்ளுங்கள். you sincerely pray for them. அவர்களுக்கு உண்மையாய் நாம் ஜெபிக்கிறோம். And they come at 7 o'clock. அவர்கள் 7 மணிக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். That is a reason to celebrate. அதை கொண்டாடுவதற்கு ஒரு தருணமாய் இருக்கிறது. You know, when you begin to see half an hour is coming early, 1/2 மணி நேரம் முன்பாக வந்திருக்கிறார், then he will slowly realize that songs are also good. அவர் கொஞ்சம் உணர்ச்சி அடைவார், உணர்வடைவார், பாடல்களும் நன்றா இருக்கிறது. And he will kind of get interested and he will begin to come early also. அவர் விருப்பப்பட்டு இன்னும் நேரத்திலே வருவார். But it might have taken 20 years for that. ஆனால் அதுக்கு 20 வருட காலங்கள் பிடித்திருக்கலாம். எனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா? ஆயிருக்கு. You know, you see on a long process people slowly change. அப்படியாக நீண்ட நாட்கள் கழித்து மக்கள் மெதுவாய் மாறுகிறதை பார்த்திருக்கிறோம். But if you shout at them for coming late, அப்படியாக தாமதமாய் வருவதற்கு அவர்களை திட்டினால் they will not come at all. அவர்கள் வரவே மாட்டார்கள். Otherwise now I sit there at the end. நான் இப்பொழுது அங்கே உட்கார்ந்திருக்கிறேன் மூலையில். So when the songs are very quiet, அப்படியாக பாடல்கள் மெதுவாய் பாடப்படும் போது I hear people talking outside. வெளியே மக்கள் பேசிக்கொள்வதை கேட்கிறேன். Because they are waiting for the interval break. இன்டர்வலுக்கு வெயிட் பண்ணுவது போல நின்று கொண்டிருப்பார்கள். Once
everything stops, they will suddenly come in and they will have their seat. பாடல் முடிந்த உடனே உள்ளே வந்து உள்ளே அமர்ந்து கொள்கிறார். Yes, it is very much of an indiscipline. அது ஒழுக்கமற்ற தன்மையாய் இருக்கிறது. But we need to be comforted they are coming to church. இதோ சபைக்கு வந்து விட்டார்கள் என்பதனால் நம்மை நாமே தேற்றிக் கொள்ள வேண்டும். Slowly God will do a wonderful change in their life. மெதுவாக தேவன் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொண்டு வருவார். Why do we have to be patient with people? ஏன் மக்களோடு பொறுமையா இருக்க வேண்டும்? Because God is patient with me. ஏனென்றால் என்னோடு தேவன் பொறுமையா இருக்கிறார். God is patient with you. உங்களோடு தேவன் பொறுமையா இருக்கிறார். See, if God was not patient with you, தேவன் உங்களோடு பொறுமையா இல்லை என்றால் you will not be sitting here tonight. இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் இங்கே அமர்ந்திருக்க மாட்டீர்கள். Remember the first time you committed a mistake? முதல் முறை தவறு செய்ததை யோசித்துக் கொள்ளுங்கள். One preacher said it like this: ஒரு தேவதாசன் விதமாய் சொன்னார், we should be glad that angels don't slap us. தேவதூதர்கள் நம்மை அடிப்பதில்லை என்பதற்காக சந்தோஷப்பட வேண்டும். Because they are with us, they are aiding us to inherit salvation. ஏனென்றால் தேவதூதர்கள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். Every time we commit the same mistake again and again and again, ஒவ்வொரு தடவையும் அதே தவறை மறுபடியும் செய்யும்போது, and God if he chooses to hit us every time we commit a mistake, ஒவ்வொரு தடவையும் தவறு செய்யும்போது தேவன் அடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வார் என்றால், you and I, we will not be alive today. நாம் இந்த ராத்திரி வேளையிலே உயிரோடு இருக்க மாட்டோம். How many of you are gracious, grateful for God's grace? தேவனுடைய கிருபைக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Many times we failed. நிறைய நேரம் நாம் தவறுகிறோம். But God has been so gracious. தேவன் நம்ம இடத்திலே பொறுமையாய் இருந்திருக்கிறார். Because he has shed his blood to rescue you. நம்மை ஒப்புரவாக்கும்படியாய் தேவனுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். So he will not give up on you that easily. அப்படியாக தேவன் உங்களை அப்படியே விட்டு விட மாட்டார். I'm going to give you a small picture about restoration. தேவன் எப்படி நம்மை ஒப்புரவாக்குகிறார் என்று சொல்லி உருவாக்குகிறார் என்று சில காரியங்களை சொல்ல போகிறேன். Psalm 22, 23 and 24. சங்கீதம் 22, 23, 24 வாசிப்பீர்கள் என்றால், 22 talks about crucifixion. 22ஆம் அதிகாரம் சிலுவையிலே அடிக்கப்பட்டதை குறித்து சொல்கிறது. 24 talks about second coming. 24ஆம் அதிகாரம் இரண்டாம் வருகையை குறித்து சொல்கிறது. That is where the Bible says, lift up your heads, O ye gates, let the king come in. ஏதோ ராஜா வருகிறார், தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Chapter 22 you will find verses that point to crucifixion. 22ஆம் அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். கல்வாரி சிலுவையிலே இயேசு சொன்ன வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறது. So Christ was crucified. கிறிஸ்து அங்கே அடிக்கப்பட்டார். He is going to come back again. மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். So Psalm 23 is in the middle. சங்கீதம் 23 இரண்டிற்கும் நடுவிலே இருக்கிறது. That shows what he is doing today. இன்றைக்கு என்ன செய்கிறார் என்று அந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. To approach it from another point. இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்றால், 22 talks about what he has done. 22ஆம் அதிகாரம் ஏற்கனவே தேவன் என்ன செய்தார் என்பதை சொல்லி இருக்கிறது. 24 about what he is going to do. 24ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 23 is about what he is doing. 23ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை சொல்லி இருக்கிறார். He has rescued. அவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். Now he is restoring us. நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது. And one final day we are going to reign and rule with him for eternity. ஒரு நாளிலே அவரோடு நாம் சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். So we are going to concentrate on 23rd Psalm. 23ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். And there you will find certain keys for that is involved in restoration. நம்மை உருவாக்குவதற்கு சில திறவுகோலான வார்த்தைகள் அங்கே இருப்பதை நாம் வாசிக்க போகிறோம். Number 1 is relationship. முதலாவது உறவாய் இருக்கிறது. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Say that word with me again. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்கள். சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொன்னாலும் கரெக்ட் தான். God is a shepherd. தேவன் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பது சொன்னாலும் சரியாக தான் இருக்கிறது. But the psalmist says God is my shepherd. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். Since he is my shepherd, I will lack no good thing. அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடையேன், எந்த குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார். The promise for this month is from Psalm 34:10. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். One particular translation puts it like this. ஒரு மொழியாக்கம் அந்த வார்த்தையை விதமாய் சொல்லுகிறது. Those who seek the Lord will lack no beneficial thing. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு பிரயோஜனமான ஒன்றும் குறைவுபடாது. If it is beneficial, you will have it. நிச்சயமாய் நன்மையானதை தேவன் கொடுப்பார். So the Bible says God is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். And relationship is key to getting restored. தேவனுக்குள்ளாக உருவாக்கப்படுவதற்கு நம்முடைய தேவனுக்கு நமக்கும் இருக்கிற உறவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. Again, salvation is having a personal relationship with God. ரட்சிப்பு என்று சொல்லும்போது தேவனுக்கும் நமக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருப்பதை பார்க்கிறோம். What happens at salvation? ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது? The Holy Spirit comes and takes residence in our heart. பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்முடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறார். And because of that we have the sonship to call him Abba Father. நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சிவகாரத்தின் ஆவியை
நமக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். What does that teach us? அது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? That we can call the creator of the universe as our father. வானத்தையும் பூமியையும் படைத்தவரை அப்பா என்று அழைக்கக்கூடியதா இருக்கிறது. That is why the Bible says your father knows that you are in need of all these things. உங்களுக்கு இதெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. New month, புதிய மாதம், we might have new needs. ஒருவேளை புதிய தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். New accounting year. புதிய கணக்கெடுப்பின் ஆண்டு என்று சொல்லலாம். Therefore the needs are kind of different. ஒருவேளை உங்கள் தேவைகள் வேறு வேறாக இருக்குது. Last financial year it was different. போன ஆண்டிலே உங்கள் தேவைகள் வேறு விதமாக இருந்தது. Now you want to do more, you need more money. இப்பொழுது நிறைய வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் நிறைய பணம் தேவை. And the Bible says the father knows what you are in need of. பிதா உங்களுடைய தேவை எல்லாம் அறிந்திருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. If you believe, say loud amen. விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Why does he know your need? ஏன் தேவன் எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார்? Because he is your father. அவர் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். Remember when our children were very small. நம்முடைய பிள்ளைகள் சிறிதாக இருக்கும்போது யோசித்துக் கொள்ளுங்கள். Before they could speak. அவர்கள் பேசுவதற்கு முன்பாக And the moment they are in a need. ஒரு தேவை இருக்கும் பட்சத்திலே They never asked. அவர்கள் கேட்கவே இல்லை. I need milk. எனக்கு பால் வேண்டும் என்று கேட்கவே இல்லை. Now. இப்பொழுது They never said it. The moment they saw some kind of discomfort. அங்கே அவர்கள் அசௌரியமா இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கும்போது immediately as parents we just immediately met their need. பெற்றோராய் அவருடைய தேவைகளை நாம் சந்திக்கிறோம். சந்திச்சனால தான் நாம இருக்கிறோம். அது கத்திட்டு போட்டோம். If they would have left us like that, we will not be alive today. அப்படியாக அவர்கள் விட்டு இருந்தார்கள் உயிரோடு இருக்க மாட்டோம். And the mother knows why the child is crying. ஏன் அந்த பிள்ளை அழுகிறது என்பதை தாயார் அறிந்திருக்கிறார்கள். I heard this from a preacher. ஒரு தேவதாசன் விதமாய் சொன்னார். Relating about a couple. ஒரு தம்பதியினை குறித்து சொன்னார். So the wife complained, you are not taking care of the baby at night and you are sleeping. மனைவி கணவனை பார்த்து சொன்னார்கள், குழந்தையை நீங்கள் ராத்திரி வேளையிலே பார்த்துக் கொள்வதில்லை அப்படி என்று கம்ப்ளைண்ட் பண்ணினார்கள். And so he said, no, I'll take care of the baby. அவர் சொன்னார், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். And the next morning he woke up. அடுத்த நாள் காலைவேளையில் எழுந்தார். He said the baby never cried. அந்த பிள்ளை அழுகவே இல்லை என்று சொன்னார். கணவன் சொன்னார். Do you think that is true? அது உண்மை என்று நம்புகிறீர்களா? Because his snoring was so loud that the child's cry could not be heard. அவருடைய கொரட்டை சத்தம் அவ்வளவா இருந்தது, குழந்தை அழுதது கேட்கவே இல்லை. So the mother said, no, you were sleeping so loud, that is why you could not hear the cry of the baby. மனைவி சொன்னார்கள், நீங்கள் அவ்வளவாய் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், குழந்தை அழுததை நீங்க கேட்கவே முடியவில்லை. So this night he said, I am going to be more sensitive. அப்புறம் கணவன் சொன்னார், இந்த ராத்திரி வேளையில நான் விழித்திருக்க போகிறேன். So he heard he was very awake and he was giving full attention. The moment he heard a cry, he woke up the wife and said, see, I hear the baby cry. அப்படியா விழித்திருந்து குழந்தை அழுதவுடன் தட்டி மனைவி எழுப்பி குழந்தை அழுகிறது என்று சொன்னார். And the wife said, that's a neighbor's baby. மனைவி சொன்னார்கள், அது பக்கத்து வீட்டுக்காரோட குழந்தை. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். The whole point is this. அதிலே காரியம் என்னவென்றால், as a mother, as a father, if you know what the baby is in need of. தகப்பனாய் தாயாய் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருப்பீர்கள் என்றால், and the Bible says wicked people that we are know how to give good gifts, how much more the heavenly Father will give good things to them who ask. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா எவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So relationship is key. அதற்கு உறவுதான் முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. So the Lord is my shepherd, I shall not want. And the Bible says he makes me lie down in green pastures and beside still waters. கர்த்தர் என் மேய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். So the Tamil Bible says he leads us to that place. கொண்டு போய் விடுகிறார் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. English translation is he causes me to rest in such a place. அப்படிப்பட்ட இடத்திலே நான் இளைப்பாறும்படி செய்கிறார் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And what does it simply mean? என்ன சொல்ல குறிப்பிடுகிறதா இருக்கிறது? You have a relationship. தேவனிடத்துக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. Then you need to rest in that relationship. அந்த உறவிலே நீங்கள் அமர்ந்திருப்பது அவசியமா இருக்கிறது. இளைப்பாற பழகிக்கொள்ள வேண்டும். You know, most of you are seated on chairs, all of you. எல்லாரும் சேர்ல அமர்ந்திருக்கிறீர்கள். And you are in a resting position. நீங்கள் இளைப்பாறுகிற ஒரு தருணத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். And that is why for more than an hour and a quarter you are just sitting there relaxing. ஒரு 1.25 மணி நேரத்துக்கு
மேலாக நீங்கள் அப்படியாக எளிமையாய் அமர்ந்திருக்கிறீர்கள். Because you are in a seated resting position. ஏனென்றால் இளைப்பாறுகிற விதமாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். And that is very, very important. அது முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. Let me give a very simple example. எளிமையான உதாரணத்தை நான் சொல்லட்டும். You came to Bible study tonight, நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே வேத பாட வகுப்புக்கு வந்தீர்கள். probably traveling 20 kilometers. 20 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் வந்திருக்கலாம். Came in your car. ஒருவேளை கார்ல வந்திருக்கலாம். And what did you do coming in your car? உங்க கார்ல வரும்போது நீங்கள் என்ன செய்தீர்கள்? You were in a resting position. அப்படியாக இளைப்பாறி கொண்டு வந்தீர்கள். So put it in another way. இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்றால் Somebody else was driving the car. யாரோ ஒருவர் காரை ஓட்டி கொண்டு You were வருவார்கள் sitting என்றால் in the front seat. நீங்கள் அருகிலே What அமர்ந்திருக்கிறீர்கள். did he do to come this 20 kilometers? இந்த 20 கிலோமீட்டரும் கடந்து வருவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? Hallelujah. ஒன்னும் அப்படி மொக்க முணங்கெல்லாம் தேவையில்லை. All you did was you just sat there. நீங்கள் அங்கே அமர்ந்து அப்படியாக இருந்தீர்கள். And the moment you sat there and remained seated, நீங்கள் அப்படியாக அமர்ந்த இடத்திலேயே இருக்கும்போது after 20 minutes you have traveled 20 kilometers without you doing nothing. நீங்கள் ஒரு பிரயாசமும் எடுக்காமல் 20 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இங்கே உட்கார்ந்திருக்கீங்க, அவ்வளவுதான். So all this happened while you were resting. நீங்கள் இளைப்பாறும் நேரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. Christ has accomplished everything that concerns us. உங்களை குறித்து எல்லாவற்றையும் கிறிஸ்து செய்து முடித்திருக்கிறார். And you need to rest knowing that he has already done what needs to be done. எதை செய்ய வேண்டுமா எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை அறிந்து நீங்கள் இளைப்பாறுவது அவசியமா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. And that is why the Bible says he makes me lie down in green pastures. என்னை புல்லுள்ள இடங்களில் அமர பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And after that the next verse says he restores my soul. என் ஆத்மாவை அடுத்த வார்த்தையிலே தேற்றுகிறார் என்று சொல்லி இருக்கிறார். Only in relationship and rest will restoration take place. அந்த உறவிலும் இளைப்பாறுதலிலும் தான் அந்த உருவாக்கப்படுவது அங்கே நடக்கிற காரியமாய் இருக்கிறது. Very simple but very, very profound, very relevant. எளிமையான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளாய் இருக்கிறது. Relationship, உறவு, then you need to rest. இளைப்பாறுதல். In rest God will restore. அந்த இளைப்பாறுதலிலே தேவன் உங்களை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். That is what physically happens tonight. சரீர பிரகாரமாயும் அவ்விதமாக தான் இருக்கிறது. After this you go have food and you go to sleep. ஆராதனை முடிந்த பிற்பாடு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு இளைப்பாறுகிறீர்கள். And after sleeping for 6 or 7 or 8 hours, whatever, 7-8 மணி நேரம் தூங்கின பின்பு you wake up நீங்கள் எழுந்திருந்து restored. உருவாக்கப்பட்டு எழும்புகிறீர்கள். What happens when you are sleeping? நீங்கள் தூங்கும்போது என்ன நடக்கிறது? You know, your body gets restored உங்கள் சரீரம் அப்படியாக புதுப்பிக்கப்படுகிறது. and you are ready for another new day. இன்னொரு புதிய நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். Some people sleep for 8 hours, wake up very tired. சில நேரம் 8 மணி நேரம் தூங்கி சிலர் டயர்டா எந்திரிப்பார்கள். One reason is that they had a heavy dinner before they went to sleep. ஒரு காரணம் தூங்குவதற்கு முன்பாக நிறைய சாப்பிட்டிருப்பார்கள். So they slept, the stomach was working, therefore when they got up everybody was tired. அவர்கள் தூங்கி இருக்கலாம், வயிறு வேலை செஞ்சு கொண்டே இருக்கும், அதனால tired ஆ இருப்பாங்க. Tomorrow we have prayer at 5 a.m. நாளை காலையில 5 மணிக்கு ஜெபம் இருக்கிறது. So have a light dinner and come for prayer. அதனால காலையில ஜெபத்திற்கு வாருங்கள். So in that you get restored also. அதிலேயும் நீங்கள் உருவாக்கப்பட முடியும். So relationship, உறவு rest and restoration. இளைப்பாறுதல் உருவாக்கப்படுகிறோம். So your soul gets renewed. உங்கள் ஆத்மாவானது புதுப்பிக்கப்படுகிறது. And that involves a lot of things, we are not going into it because of time. நேரம் இல்லை, அதனால நிறைய காரியங்கள் இருக்குது, பிற்பாடு சொல்லுகிறேன். And that is followed by some key confessions from verse 3 onwards. மூன்றாம் வசனத்திலிருந்து சில திறவுகோலான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை வாசிக்கும். I'll just give you, everybody knows those verses of scripture, we are just going to go through. அந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், நான் அதை சொல்லும்படியாக. Relationship, rest and restoration. முதலாவது உறவாய் இருக்கிறது, இளைப்பாறுதலாய் இருக்கிறது, அப்புறம் உருவாக்கப்படுகிறோம். And that involves all these wonderful confessions. இந்த காரியங்கள் எல்லாம் அறிக்கை செய்யும்படியா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. David says, I fear no evil. நான் எந்த காரியத்திற்கு குறித்தும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். Because you are with me. நீர் என்னோடு இருக்கிறீர். Your rod and your staff they will comfort me. உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறார். சொல்லுங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து, என் தலையை எண்ணெயினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். All these things will happen as you rest and be in a relationship. God is going to do all these wonderful things of restoration. தேவனோடு சரியான ஐக்கியத்திலே இளைப்பாறும் போது இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்குள்ளாய்
உருவாக்குகிறவராயிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Let's all stand as we pray. நாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Praise God. Every eye closed as we look to God in prayer. எல்லா கண்களும் மூடி இருக்கிற ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். Hallelujah. Father God, we thank you for this wonderful time. பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you that you have already rescued us. எங்களை ரட்சித்தபடினாலே உருவாக்கினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். Thank you that you are doing your wonderful work of restoration in our life. எங்கள் வாழ்க்கையிலே நீர் உருவாக்குதலின் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you that we can call you our shepherd. ஆண்டவரே, என் மேய்ப்பராய் நீர் இருப்பதினால் நன்றி செலுத்துகிறோம். Therefore we will lack nothing this month. இந்த மாதத்திலே எந்த குறைவில்லாமல் எங்களை நடத்துகிற போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you for the rest that only you can provide. எங்களுக்கு கொடுக்கிற இளைப்பாறுதலுக்காய் நன்றி We செலுத்துகிறோம். thank you that you are restoring us every day. ஒவ்வொரு நாளும் எங்களை உருவாக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you that goodness and mercy will follow us all the days of our life. நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்நாள் எல்லாம் தொடர்ந்து வருகிறபடியால் நன்றி And we will செலுத்துகிறோம். dwell in the house of God forever and ever and ever. கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்கிறபடியால் நன்றி Thank you செலுத்துகிறோம். for hearing our prayer. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி Thank you செலுத்துகிறோம். for reviving us. எங்களை உயிர்ப்பித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். Thank you that you are a loving God. எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி And செலுத்துகிறோம். we commit ourselves into your wonderful hands. எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். I pray the blessing of God will be upon your people. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. Cause them to rest in your presence. உமக்குள்ளாய் இளைப்பாறும்படி செய்வீராக. And may they be restored to do your will and to bring about your purposes. உம்முடைய சித்தத்தை செயல்படுத்தும்படியாய் அவர்களை உருவாக்குவீராக. In Jesus' most precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.